திருச்சிற்றம்பலம். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலனருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. எல்லாம் வல்ல கந்தபெருமானுடைய பாதங்கள் பணிந்து கொண்டு கந்தஷ்டி பெருவிழாவானது இன்றைய தினம் 22ஆம் தேதி ஆரம்பமாகி எதிர்வருகின்ற 27ஆம் தேதி வரை 6 தினங்கள் ஐப்பசி மாதத்தினுடைய வளர்வரை முதல் சஷ்டியராக 6 தினங்கள் விரதம் இருந்து பாலும் பழமும் உண்டு இறுதி நாள் உபவாசம் இருந்து அந்த விரதத்தினை நிறைவு செய்து கொள்வது கந்தப்பெருமானுடைய அடியவர்களுடைய வளமை. சூரபத்மன் என்கின்ற அசுரன் தேவர்களையெல்லாம் துன்புறுத்துகின்ற பொழுது அந்த சூரபத்மனிடம் இருந்து முருகப்பெருமான் தேவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு அருள் செய்து அந்த அற்புத நாளை நாங்கள் வருடா வருடம் விரதம் இருந்து அவற்றை அனுஷ்டிப்பது வளமை. கந்தப்பெருமானுடைய கந்தஷ்டி கவசத்தினை 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தேவராய சுவாமிகள் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் அவர்கள் திருச்செந்தூருக்கு செல்கின்ற பொழுது வயிற்று வயலினாலே அவதியுறுகின்றார். அவ்வேளை கந்தப்பெருமானை நினைத்து அங்கு நடைபெறுகின்ற அந்த விழாவை நினைத்து அவர் பாடுகின்ற அந்த கந்தஷ்டி கவசம் நாமும் ஆலயத்திலே பாராயணம் செய்து கந்தப்பெருமானுடைய பெருமையை கோருகின்ற கந்தபுராணங்களை எல்லாம் பாராயணம் செய்து ஆலயத்திலே கந்தப்பெருமானுடைய சூரபத்மனுடைய வதத்தினை கண்டு வாழ்விலே நாங்கள் எம்மை பீடித்திருக்கின்ற காமம், கோபம், பேராசை, செருக்கு, தற்பெருமையை, மயக்கம் என்று சொல்லுகின்ற இந்த 6ம் அழிந்து புதுவாழ்வு பெற்று பெருவாழ்வு வாழ்வோமாக. நன்றி.